ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த கடைசி காலத்தில், இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்கிற காலத்தில் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு பொறுமையுடனே காத்திருக்கிற உம்முடைய வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை விட்டு விட்டு ஒன்றிற்கு பின் ஒன்றாக, சில நேரத்தில் மூன்றும் சேர்த்து எங்களை தாக்குகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே கற்பாரின் மீது வீடு கட்டிய புத்தி உள்ள அஸ்திபாரமுடையவர்கள். நாளானது அதை விளங்க பண்ணும், நாளானது அதை விளங்க பண்ணும் என்கிற வார்த்தை எப்போதும் எங்கள் காதுகளில் தொனித்து கொண்டிருக்கட்டும். நாங்கள் கட்டுகிறது எதுவானாலும் சரி, அது கர்த்தருடைய பார்வையில் நிலைத்திருக்கிறதாக இருக்க, எங்களுடைய குடும்பம், உம்முடைய ஊழியம், எங்களுடைய உலக வாழ்க்கை தேவைகள், எங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய சித்தம்தான் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சித்தம்தான் தேவனுடைய ஊழியம். அதை புரிந்து உணர்ந்து அனுபவித்து வாழ அறிவும் புத்தியும் கிருபையும் உண்டாகட்டும். எங்களுடைய சொந்த வழிகளில் சுய விருப்பங்களில் நடந்தது போதும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய கரத்தை பிடித்து கீழ்ப்படிந்து உம்மோடு கூட நடப்பதற்கு உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அநேக காரியங்களினால் நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானம், உம்முடைய திவ்ய அன்பு, உம்முடைய பரலோக பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைய, கிருபையின் மேல் கிருபை அடைய, பலத்தின் மேல் பலன் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தருக்கேற்ற பலன் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும். எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 21வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவ நீதி, தேவ மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய திருச்சபையாரை ஆசீர்வதியும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 21 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 1 சாமுவேல் 21 10வது வசனத்தை ஒட்டியுள்ள வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த
பகுதியில் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை. இந்த பகுதியில் தாவீது இந்த குறிப்பிட்ட காலம் அவர் ஆவியின் சிந்தையோடு நடந்தார் அப்படின்னு சொன்னா அது உண்மையில கிடையாது. மாம்சீக சிந்தையோடு, மாம்சீக சுய எண்ணத்தோடு, சரீர பலத்தோடு, மனுஷிக பயத்தோடு, மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கிறதுனால் வருகிற விளைவு, அதோடு கூட அந்த விளைவிலும் கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய கிருபையும் வெளிப்படுகிறது என்பதை நாம இந்த பகுதியிலிருந்து நாம விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான மைல்கல். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க பெத்லேகேமுக்கு தன் தகப்பன் வீட்டில் தன் சகோதரருக்கு முன்பாக தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகித்திருந்தார். ஆனா இங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாவீது தாய் நாட்டை விட்டு 12 கோத்திரம், ஒரு குடும்பத்தின் சகோதரர்கள், ஒரு நேஷனா, ஒரு ராஜ்யமா, ஒரு தேசமா இருக்கிறாங்க. அந்த எல்லா சகோதரர்கள் 12 கோத்திரம். ஆனா அவங்க எங்கேயுமே போக முடியாம தாவீது இப்போ எதிரியினுடைய நாட்டிற்கு அவர் ஓடுறார். கையில இத்தனைக்கும் கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்கு. இந்த கோலியாத் அவர் இந்த காத் பட்டணத்தான் என்று நாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல நமக்கு தெரிந்த வசனங்கள். 1 சாமுவேல் 17:4 காத் ஊரானாகிய கோலியாத் என்றுதான் கோலியாத் அறிமுகப்படுத்தப்படுறார் 1 சாமுவேல் 17. அந்த காத் பட்டணத்திற்கு கையில அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தோட காத் பட்டணத்துக்கே இப்போ பெலிஸ்திய மண்ணுக்கு தாவீது தப்பி ஓடுறார். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இட்ஸ் a dangerous trap. நீதிமொழிகள் 29:25. அங்க போகும்போது அங்க தாவீதை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை தாவீது கேட்கிறார். 1 சாமுவேல் 21. அவர் எழுந்து தப்பி சவுலுடைய கைக்கு தப்பி அங்க காத் ராஜாவாகி ஆகீசிடத்துல போறார். அங்க ஆகீசின் ஊழியக்காரர் அல்லது பெலிஸ்திய போர் வீரர்கள் தாவீதை பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ. இந்த வார்த்தை ஒருவேளை அவங்க உண்மையை சொன்னாலும், வேறு விதத்துல சொல்லணும்னா அவங்க தாவீதை அங்க கிண்டல் பண்றாங்க. அவங்க பிரெஞ்சில் இரோனின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வஞ்ச புகழ்ச்சனி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. புகழ்வது போல புகழ்ந்து இகழ்வது. ஒரு ஆங்கிலத்தில் மாக்கரின்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்றாங்க. ராஜா அப்படின்னு சொல்லி தாவீதை ஒரு வகையில ஒரு விதத்துல உண்மையை சொன்னாலும் கூட, வருங்காலத்துல தாவீது ராஜாவாக போகிறார் என்கிறதாக புரிந்து கொண்டாலும் கூட, வேறு வகையில அவங்க கிண்டல் பண்றாங்க. எப்படி யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்து இடத்துல ரபி அப்படின்னு கூப்பிட்டு தான் முத்தம் கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். ரபினா போதகரே. நம்மள நிறைய பேர் பார்க்கறவங்களாம் ரெவரண்ட், பிஷப், பாஸ்டர், போதகரே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா நம்பிட வேண்டாம். அவங்க கொடுக்கிற முத்தத்தையும் வாழ்த்துக்களையும் பிரைஸ் தி லார்டையும் நம்பிட வேண்டாம். பின்னாடி நம்மளை சிக்க வைப்பதற்காக கூட நிறைய நேரத்தில் நமக்கு புகழ் மாலைகளை அவங்க சொல்லலாம். இங்க எப்படி ஆகீசின் ஊழியக்காரர் தாவீதை ராஜான்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா இவரு அங்க இருந்த கதவுகள் எல்லாம் கீறிக்கிட்டு அவர் வாயில நுரைய தள்ளிக்கிட்டு நடிக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் சுய பரிதாபத்தை தாவீது இங்க இந்த காத் பட்டணத்துல சம்பாதிக்கிறார். இன்னைக்கும் பல நேரங்கள்ல மனுஷருக்கு பயப்படுகிற பயம் உள்ள இருந்துச்சுன்னா சுய பரிதாபத்தை தேட ஆரம்பிப்போம். செல்ஃப் சிம்பத்தி, மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படணும்,
அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் என்னை குறித்து என்னென்னலாம் தவறா பேசுறார், அதை மேடையிலையும் ஃபோன்லையும் வாட்ஸ்அப்லையும் நேர்லையும் சொல்லி சுய பரிதாபத்தை நாம் அடையக்கூடாது. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆகாததை சொல்லுவாங்க, இல்லாததை சொல்லுவாங்க. நாம வீட்டார், அவர் வீட்டு எஜமான். வீட்டு எஜமானையே பேல் செபூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டார என்ன சொல்லுவாங்க? வீட்டு எஜமானியே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஆவி இல்லை, நீங்க சத்தியத்தில் இல்லை, நீங்க சரியா நடக்கல, உங்க ஊழியம் சரியில்லை அப்படின்னு நம்மளை குறித்து குற்றச்சாட்டு சொல்லத்தான் செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதனால அதை வைத்து நாம மனிதர்களிடத்துல பரிதாபத்தை நாம சம்பாதிக்க கூடாது. செல்ஃப் பிட்டினஸ் அதை நாம் செய்யக்கூடாது. மத்திய 27, 29, யோவான் 19:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்த போர்ச்சேவர்கள், ரோம போர்ச்சேவர்கள் இயேசு கிறிஸ்துவன் தான் ராஜா அப்படின்னு அழைத்தாங்க, யூதர்களுக்கு ராஜான்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு மனிதர்களிடத்திலிருந்து கனம், அந்த வஞ்ச புகழ்ச்சனி கிடைக்கிறது அது மிகவும் ஆபத்தானது. இங்க தாவீதுக்கு ஆண்டவர் இந்த பெலிஸ்திய நாட்டில் காத் பட்டணத்துல அவர் அங்க போய் உயிருக்கு தப்பி இங்க எதிரி காலிலே விழுந்துடலாம், இந்த சவுல் கையில சாகிறதுக்கு காத்துக்கே போயிடலாம், காத்து பட்டணத்துக்கே போயிடலான்னு தாவீது நினைச்சு போயும் கூட அங்க பெலிஸ்தியர்கள் தாவீதை கிண்டல் பண்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அப்பதான் தாவீதுக்கே தெரியுது இஸ்ரவேல்ல பாடப்பட்ட அந்த வீர பாட்டு அது சுதந்திர பாட்டு பெலிஸ்தியர்களுடைய காதுகள்லையும் போய் சேர்ந்துருக்கு, அங்கேயும் அது ரொம்ப ஃபேமஸா இருக்குதுன்றது இப்பதான் தாவீது கேள்விப்படுறாரு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் அப்படின்னு 1 சாமுவேல் 21:11 ஆகிசின் ஊழியக்காரர் பெலிஸ்தியர்கள் அங்க அப்போ பாடப்பட்ட பாட்டு. அந்த பாட்டு ஏன் பாடினாங்க? யாரை கொன்றதுனால பாடினாங்க? கோலியாத்தை கொன்றதுனால தான் பாடினாங்க. அந்த தாவீது வந்திருக்கும் போது அவங்க எல்லாரும் சேர்ந்து தாவீதை கொன்றிருக்கலாம். ஆனா அவங்க கொல்லல, கொல்ல கர்த்தர் அனுமதிக்கல. அதை தான் நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நாமும் கூட நாம சில வழிகளை தெரிந்து கொள்றோம், பயந்து ஓடுறோம், சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்றோம். பேதுரு கலாத்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல he was afraid of criticism. யூதர்கள் அவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு சாப்பிடுவதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, நியாயம் தீர்ப்பாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படின்றது அந்த மனித கிரிட்டிசிசத்துக்கு, குற்றச்சாட்டுக்கு பயந்ததுனால தான் அவர் முகமுகமாக பவுல் மூலமாக கண்டிக்கப்படுறார். அந்த ஃபியர் ஆஃப் மென், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள பேனிக்ஸை உருவாக்கும். பேனிக்ஸ்னா பிரெஞ்சில் பனிக். பனிக்ன்றது இந்த பேனிக்ஸ்ன்ற வார்த்தைக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல தேடி பார்த்தேன். பீதி, பீதி அடைவது, பீர் பிரஷர், கன்ஃபியூஷன், மன அழுத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் நாம பல வார்த்தைகளை விட்டுறோம். நாமும் கூட அவங்களோட சேர்ந்து மூடர்களாக மாறி நாம பேச ஆரம்பிச்சிடறோம். நீயும் அவனை போல் ஆவாய், மூடனுக்கு பதில் கொடாதே, பதில் கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆகி விடுவாய் அப்படின்னு நம்ம வாசிக்கிறது போல சில நேரத்தில் நாம அந்த பேனிக்ல, அந்த பீதியில நாம பேசும்போது நம்முடைய தரத்தை நாம் குறைத்து கொள்ளுகிறோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம மென் பிளீசர்ஸா மாறிடுறோம். மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிடுறோம். தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தவறு பண்றாங்க, விழுந்து போறாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமானதை செய்யாம சுய விருப்பத்துல, மாம்சிக பலத்துல, சுய பலத்துல நடக்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 13வது அதிகாரம். இங்க சாமுவேல் சவுலுக்கு ஒரு குறிப்பிட்ட கால கெடு கொடுக்கிறார். 1 சாமுவேல் 13:8 7 நாள் மட்டும் காத்திரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சவுல் ராஜா அந்த 1 வாரம் தீர்க்கதரிசி கொடுத்த அந்த கர்த்தருடைய நேரத்திற்கு காத்தில்லாததுனால அவர் துணிந்து செயல்படுறார். 1 சாமுவேல் 13:11 நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல்
அந்த பேனிக், அந்த பீதியில தான் செய்ததை சொல்றார். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து, அங்கதான் துணிச்சல், அந்த மன அழுத்தத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவர் செய்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் அப்படின்னு சவுல் சாமுவேலை பார்த்து சொல்றார். அந்த சவுல் இந்த இடத்துல செய்த அந்த செயலை போலவே இங்க தாவீதும் அவரும் அவசரப்பட்டு அவர் பெலிஸ்திய நாட்டுக்கே அவர் ஒரு அகதியை போல, ஒரு ரெஃப்யூஜியை போல அவர் அங்க போயிடுறார். ஆனா இதுல 2 பேருமே ஒரு இடத்துல விழுந்தாலும் தாவீதுக்கும் சவுலுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் விழுந்த இடத்திலேயே கடந்துடுறார், இன்னும் மோசமா போயிடுறாரு. ஆனா தாவீதோ அவர் திரும்பவும் கர்த்தரிடத்துல திருந்தி வரார். நாம் கற்றுக்கொள்ளுகிற நடைமுறை பாடம் என்ன? நாம் எப்போதும் நாமும் கூட மற்றவர்களைப் போல விழுந்துவிட வாய்ப்புண்டு. 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Let him that thinks he stands take heed lest he fall. நிற்கிறவன், நான் நின்றுட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. நாம் மண்ணானவர்கள், மனிதர்கள், நமக்குள்ள சுயம், நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. அதனாலதான் நாம் தினம்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன? மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம், மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Lead us not into temptation. ஆண்டவரே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதீங்க. இந்த பாடுகள், இந்த பாடுள்ள உலகத்துல நெருக்கப்படுகிற மனுஷர்கள் மத்தியில எங்களை எப்படியாவது தப்பிச்சிருங்க ஆண்டவரே. யாக்கோபுலயே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:13, யாக்கோபு என்ன சொல்றாரு? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கர்த்தர் நம்மள இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் மாட்டி விட்டு அவர் நம்மளை சோதிக்கிறவர், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இங்கதான் நம்ம அந்த பேலன்ஸ் ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மள பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நிற்கிற நாம் விழுந்து விடாதபடிக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனா அதே வேளையில கர்த்தர் தாவீது என்ன பண்றாருன்னா பழக்கு வைக்கிறார். என்ன பழக்கு வைக்கிறாருன்னா, மனுஷனுக்கு பயப்படுறத விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் மற்ற எல்லா பயத்தை விட சிறந்த பயம் என்பதை கர்த்தர் கற்றுத்தரார். அதனாலதான் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:9 வரைக்கும். சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இதெல்லாம் தாவீது சொல்ற வார்த்தைகள்லாம் கவனிச்சீங்கன்னா, அவர் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு முன்னாக அவர் அந்த வழியை அவர் கடந்து போறார். சங்கீதம் 118லயும் சொல்றாரு. இதை வாசிச்சுட்டு சங்கீதம் 118க்கு போலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள் அப்படின்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில பெலிஸ்தியர்கள் மத்தியில காத் பட்டணத்துக்கு ஓடும்போது அவர் கர்த்தருக்கு பயந்து போகல, மனுஷனுக்கு பயந்து, சவுலுக்கு பயந்து தான் ஓடினார். தன்னுடைய தவறுல இருந்து கற்றுக்கொண்டதை திருத்தி இங்க 34வது சங்கீதத்துல தாவீது அவர் எழுதி வைக்கிறார். அனுபவத்தோடு எழுதுறார். கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கர்த்தரை தேடாம காத்துக்கு போனேன், கர்த்தருக்கு பயப்படாம சவுலுக்கு பயந்து ஓடினேன். ஆனா நீங்க பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்க, கர்த்தருக்கு அவரை தேடுங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தெரிந்த சங்கீதம் தான். இந்த கான்டெக்ஸ்ட்ல இதை நாம இந்த 1 சாமுவேல் 21 தாவீது கடந்து போகிற அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய பாதையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அனுபவத்திலிருந்து தாவீது சொல்றாரு, பிள்ளைகளே, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையே, எனக்கு செவி கொடுங்கள்,
கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், உங்களுக்கு கற்றுத்தரேன். எப்படி கற்றுத்தருவாரு? பாத்தீங்களா, நான் கர்த்தருக்கு எப்படி பயந்தேன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து இப்படி பயந்தேன். அப்படி பேசுறது யாருக்குமே ஒரு படிப்பினையா இருக்காது. நானும் உங்களை போலதான் பயப்படாம இருந்தேன். நானும் உங்களை போலதான் காத்துக்கு பயந்து ஓடுனேன், காத்து பட்டணத்துக்கு. ஆனா நான் ஒன்னு கத்துக்கிட்டேன். கர்த்தருக்கு பயப்படுறது தான் பெஸ்ட் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மற்ற எல்லா பயத்தையும் நம்மை விட்டு நீக்கும், ஜெயிக்கும் என்பதை அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டேன்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உங்களுக்கு போதிப்பேன், வந்து எனக்கு செவி கொடுங்கள். நன்மையை காடும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லாம் அங்க பார்த்தார், அவர் அனுபவிச்சார். அவர் என் மேல நோக்கமா இருக்கிறார், என்னை அபிஷேகித்தவர், என்னை குறித்த நோக்கம். ஒருவேளை அவருடைய ப்ராமிசஸ் அங்க நடக்கல, கர்த்தர் சொன்னது ஒண்ணு, என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு, அதுக்கு எதிர்மறையா நடக்குது. ஆனா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. இதெல்லாம் தாவீதினுடைய அனுபவம். சங்கீதம் 118 அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்னது பாருங்க. சங்கீதம் 118 அதிகாரம் 9வது வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நான் போய் ஆகிச நம்பிட்டேன், காத்து பட்டணத்தான நம்பிட்டேன், பெலிஸ்தியனை நம்பிட்டேன், சவுலுக்கு, யோனத்தானுக்கு, சாமுவேலுக்கு, அகிமேலுக்கு, இவங்களுக்கு பதிலாக நான் போய் ஒரு மனுஷனா கதவு தட்டுறேன். இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? கடைசியா ரொம்ப ஒர்ஸ்ட் பெலிஸ்தியன்கிட்டே போயிட்டேன். கையில கோலியாத்தினுடைய பட்டயம், போனது கோலியாத்தினுடைய ஊருக்கு. அந்த கோலியாத்தினுடைய ஊராகிய காத் பட்டணத்தானுடைய ராஜா கிட்டே போய் அவங்க கிட்டே அடைக்கலம் தேடி போய் ஒரு என்னையே நான் மேட் ஆக்கிக்கிட்டேன். பைத்தியக்காரனை போல அவங்களுக்கு முன்னாடி போய் உயிருக்கு பயந்து, என்கிட்ட உண்மையிலேயே நான் பைத்தியக்காரன் இல்லை, ஆனா என் பிஹேவியரே மாறி வாயில நுரைய உருவாக்கி தாடியில விழ பண்ணி கதவு மரத்தை பிடிச்சி நகத்துல கீறிக்கிட்டு ஒரு பைத்தியக்கார சேஷ்ட பண்ணி நடிக்கிற நடிகனா மாறி வேஷம் போடுறவனா மாறிட்டேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் தாவீது கத்துக்கிட்டார். தாவீது கத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்றோம். நீங்கள் நான் என்ன கத்துக்கிட்டு வரோம்? என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனா நிறைய நேரங்களில் நாம இயேசு கிறிஸ்துவினிடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்துக்கிறத விட எப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம பல இடத்துல பல சூழ்நிலைகள்ல சிக்கிக்கிட்டு கத்துக்கிறோம். அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணதாசன் சொன்ன மாதிரி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானின்ற மாதிரி எல்லாம் கெட்டு அப்புறம் ஞானியாகி வேண்டாம்பா நான் அனுபவிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்களா தான் மாறி போறோம். ஆனா சின்ன வயசுலயே நல்லத ஒழுக்கத்தை கத்துக்கிற அந்த ஒரு பழக்கம் நிறைய நேரத்துல நமக்கு இருக்க மாட்டிருக்கு. சங்கீதம் 56 அனுபவத்தோடு தாவீது சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 56 அதிகாரம் வசனங்கள் 3-11. சங்கீதம் 56 முதலாவது வசனத்துக்கு மேல அந்த பிராக்கெட்ல இருக்கிறத வாசிக்கிறேன். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். கோல்டன் சாம், தங்க சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3வது வசனத்துல ஒரே வரி, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சின்ன வசனம் தான், சங்கீதம் 56:3. சாரி. ஆனா பயப்படுகிற நாள் வந்தாதான் இந்த வசனம் எவ்வளவு பெரிய வசனம்னு தெரியும். பயம்னா என்ன அப்படின்றது பேசிட்டு போயிடலாம், அந்த நாள் வந்தாதான் தெரியும்.
வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் போது, அல்லது போலீஸ் வந்து நிற்கும் போது, தீ பிடிக்கும் போது, பொருள் இழக்கும் போது, மரணம் ஏற்படும் போது, பிள்ளைகளுக்கு ஒன்று, நெருங்கியவர்களுக்கு ஒன்றுன்னும் போது தான் உயிர் சேதம், உயிர் பயம், பொருள் சேதம் ஏற்படும் போது, அந்த தொண்டை அடைக்கும் போது தான் சங்கீதம் 56:3 தெரியும். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். டைம் ஆஃப் அஃப்ரைட். இன்னைக்கு 7:30 சனி, கட்டம், ஜாதகம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், அவிசுவாசிகள், அவங்க உலக முறைமையின்படி நிறைய காரியம் வச்சிருக்கிறாங்க. கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி பல சனி அப்படிலாம் சொல்றாங்க. பைபிள்லையும் காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சகாலம், ஆபத்து காலம் அப்படின்னு பல காலங்கள் இருக்கு. அந்த ஆபத்து நேரத்தை ஜெப நேரமா மாத்துறவங்க தான் புத்திசாலிகள். திரும்ப சொல்றேன், ஆபத்து நேரத்தை ஜெப நேரமா மாத்துறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க தாவீது சொல்றாரு, பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ லார்ட். அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை, அதுலயும் குறிப்பா பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புகிற ஒரு இருதயம் இருக்குல்ல, அவங்க உண்மையிலேயே பக்குவப்பட்டவர்கள். 11வது வசனத்துல சொல்றாரு, அதே சங்கீதம் 56, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வாட் மேன் கேன் டூ டு மீ? மனிதன் எனக்கு என்ன செய்வான்? அப்படி என்ன செஞ்சிட முடியும்? உயிரை எடுக்க முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா, அவ்வளவுதான். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். கர்த்தரை நம்பி இருக்கிறதுனா பயம் இருக்கக்கூடாது. அப்படின்னா பயப்படுகிற நாள்ல அவரை நம்பணும். சங்கீதம் 56:3 11 தலைகிலையா சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? பயப்படுகிற நாளில் அவரை நம்புவேன். 11வது வசனத்துல நான் நம்பி இருக்கிறேன், எனவே நான் பயப்படேன். அப்போ பயப்படுகும் போது அவரை நம்ப அவரை நம்பி இருக்கிறதுனால பயம் அற்று போகும். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா, சீக்ரெட். புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா புரியுற நாள் வரும்போது புரிஞ்சுக்கும். இப்பயே புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லை அந்த நாள் வரும்போதாவது புரிஞ்சுக்கும், இல்லை அந்த நாள் வரும்போது புரிஞ்சுக்கலன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கும், எப்படியோ புரிஞ்சுக்கும். அதனால பெஸ்ட் என்னன்னா, பயம் வராமல் இருக்கணும்னா அவரை நம்பணும்னா பயப்படுற நாள்ல நம்பணும். மற்ற நேரத்தில் நம்புறதெல்லாம் அது நல்லா தான் இருக்கும். அது நான் அவரை நம்புறேன் அப்படின்னு சும்மா சொல்லலாம். ஆனா உண்மையா முழு மனதோடு நம்புகிற நாள் எப்போது? மனுஷனையா, பிரபுக்களையா, சுயத்தையா, பணத்தையா, சூழ்நிலையா, குடும்பத்தையா, எதை நம்பி இருக்கிறேன்? எப்படி நான் அந்த கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நான் பெருக்கிறேன்? கொடுத்தா நிறைய செய்வேன், இல்லையா கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். இந்த ஒரு நிதானம், இந்த ஒரு பக்குவத்தை தாவீது அனுபவித்ததுனாலதான் மிக்தாம் என்கிற தங்க சங்கீதத்தை அவரால் எழுத முடிந்தது. இந்த காத் பட்டணத்தில் பெலிஸ்தியர்களுடைய வார்த்தைகள், தாவீதை குறித்து பாடின பாடல்கள், தாவீதை குறித்து பெலிஸ்தியர்கள் வைத்திருக்கிற பார்வை, இந்த ரெண்டுத்தையும் தாவீது கேட்கிறார். 1 சாமுவேல் 21 அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய பாடலையும், அவரை குறித்த பாடலையும், அவரை குறித்த பெலிஸ்தியர்களுடைய பார்வையையும் சொல்லும்போது 12வது வசனம் 1 சாமுவேல் 21:12, இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகிசுக்கு மிகவும் பயப்பட்டான். இந்த மனதில் வைத்துக் கொள்வது, சில நேரத்தில் நாம வைக்கக்கூடாதெல்லாம் மனசுல வச்சுக்கிறோம். அந்த கோபம், பழி வாங்குறது, பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி பல காரியங்களை மனசுல வச்சுக்கிறோம். ஆனா மனசுல வைத்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க தாவீது இந்த இடத்துல நமக்கு ஒரு உதாரணம் அல்ல. ஆனா லூக்கா 2வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இந்த சங்கதிகளை எல்லாம் மரியாள், ஆண்டவருடைய தாயார், தன் இருதயத்திலே வைத்து கொண்டாங்க. மேரி kept all these things in her heart. மரியாளை போல நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். எதை வச்சுக்கணும்? நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள், அது எல்லாத்தையும் பார்க்கிறோம் தான். தீமை, எதிர்மறை, நேர்மறை, நமக்கு சாதகம், பாதகம், நமக்கு ஆதரவா இருக்கிறவங்க, நமக்கு பாதகமா இருக்கிறவங்க,
உற்சாக வார்த்தைகள், புகழாரமான வார்த்தைகள், நம்மளை இகழ்கிற வார்த்தைகள் எல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கேட்டு மனதில் வைத்துக் கொள்வோம். அதை ஜெபமாக மாற்றுவோம். இந்த மரியாளுடைய இருதயம் நமக்கு அவசியம். இந்த தாவீது இந்த இடத்துல அவங்களுடைய பார்வை, தாவீத ராஜாவாக சொல்லுகிற அவங்களுடைய அந்த பார்வை, அந்த வார்த்தை, தாவீதை குறித்து சுதந்திர கீதம் இஸ்ரவேல்ல பாடப்பட்ட அந்த சுதந்திர பாடல், வெற்றி பாடல் இங்க வரைக்கும் வந்திருக்குது. எதனால வந்தது? யாரை கொன்றதுனால வந்தது? இவங்க ஹீரோவை கொன்றதுனால தான் வந்தது. அப்ப என்னையும் கொண்டுடுவாங்கன்ற அந்த பயத்தினால தாவீது தன்னையே ஹியூமிலியேட் பண்றார். சுய பரிதாபத்தை தேடுறது மட்டும் இல்ல, அந்த சுய பரிதாபத்தை எப்படி அடைகிறாருன்னா, தன் உயிரை எப்படி காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாருன்னா, அவர் தன்னையே தான் ஹியூமிலியேட் பண்றாரு, இகழ்றாரு. அதாவது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் போது, அந்த சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை இழந்து தன்னைத்தான் அவமானப்படுத்திக்கிறது. சில பேர் புழுதியை வாரி தலையில போட்டுக்குவாங்க, அல்லது அந்த காலத்துலலாம் கீறிக்குவாங்க, சாட்டையில உடம்ப அடிச்சுக்குவாங்க, அல்லது நெத்தில, நெஞ்சில, மார்ல, வயிற்றுல அடிச்சுக்குவாங்க, அல்லது தங்களை காயப்படுத்திக்குவாங்க. அதோட உச்சகட்டம் தான் இந்த சூசைட் பண்றாங்களே, தற்கொலை பண்றாங்களே, அதெல்லாம் தன்னை அழித்து கொள்றது. அவங்க ஒரேடியா உயிரை மாய்த்து செத்து போறாங்க. பல பேர் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆரோக்கியத்தை இழப்பது, அவங்க மனநிலை பாதிக்கப்படுறது, அவங்களுக்கு சாப்பிடாம கிடக்கிறது, இந்த மாதிரி தூங்காம கிடக்கிறது, சிரிச்சு பேசுறது கிடையாது, எந்த விழாக்களுக்கும் போறது கிடையாது, வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு விதமான இந்த தாவீது பண்ண மாதிரி நுரை தள்ளுறது, அந்த கதவு வாசற் கதவுல போய் கீறி கொள்றது, இந்த மாதிரி எல்லாம் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுதல். அது சில பேர் தன்னை காயப்படுத்துறதெல்லாம் தன் குடும்பத்தை காயப்படுத்துறது, தன்னுடைய துணை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவரை காயப்படுத்துறது, தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு காயத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் இந்த தாவீதினுடைய இந்த மன அழுத்தத்தினுடைய விளைவு. அதனுடைய விளைவு ஆக்டட் லைக் எ மேட் மேன், ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பித்தம் கொண்டவனை போல அவர் மாறுறார். எத்தனை முறை நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு வெளியே சொல்ல முடியாம, வெளியே காட்ட முடியாத ஒரு உள்ளான பைத்தியக்காரன், வாழ விருப்பம் இல்லை, வெளியே போக முடியல. சில பேர் கல்யாணத்துக்கே செட் ஆகாத ஆட்கள், எதுக்காக கல்யாணம் பண்ணனே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் 2024 இருந்திருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களாம் 1990 2000 கல்யாணம் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. பேருக்கு ஊருக்கு டைவர்ஸ் வாங்கலே ஒழிய, ஆனா எப்பயோ டைவர்ஸ் வாங்கியிருக்க வேண்டியவர்கள். அந்த மாதிரி நுர தள்ளி குடும்பத்தை அழித்து, தன்னை அழிச்சு, தன்னுடைய மன அமைதியையும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அழிக்கிற அளவுக்கு பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் அளிக்கிறவர், நமக்கு புத்தி, தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர், பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் தெளிந்த புத்தி கொடுக்கிறவர், நல்ல காமன் சென்ஸ், நல்ல கான்சியன்ஸ். அந்த கான்சியன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு நாசால் ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க. அவங்க அங்க போய் அந்த மிதக்குறாங்க, பறக்குறாங்க. அவங்களுடைய சாப்பாடுலாம் பார்த்தா வெறும் டேப்லெட்ஸ் தான் இருக்குது. அவங்களுடைய டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா விசித்திரமா இருக்கு, வினோதமா இருக்கு, பிசாரா இருக்கு. அங்க போய் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இந்த மாதிரியான ஒரு மனுஷன் மேல போய் எத்தனையோ அட்மாஸ்பியர், அந்த ஒரு உயரத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு. அவர் ஸ்பின்னாய் கீழே வந்து பேராஷூட் திறந்து தரையில வந்து இறங்குறாரு. அவர் தான் த ஹையஸ்ட் ஜம்ப் பண்ண ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்ச மனுஷன். அவ்வளோ ஒரு மன வலிமை, அவ்வளோ ஒரு உடற்பயிற்சி. ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோமா? ஒரு நெருக்கம், ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன ஒரு இழப்பு, ஒரு பொருள் இழப்பு, ஒரு வியாதி, அதுக்கெல்லாம் போயிட்டு பைபிள் சொல்லுது, மரணமே, சாவு எனக்கு ஒரு ஆதாயம், சாவே எனக்கு ஒரு ஆதாயம், சாவே, மரணமே நமக்கு ஒரு பெனிஃபிட், ஒரு ப்ராஃபிட், ஒரு லாபம், ஒரு ஆதாயம்.
தேவ பக்தியின் வேஷத்தை தெரிந்து அதை ஆதாய தொழிலாக்கினார்கள். வெறும் ஒரு பணத்துக்காக அதை ஆதாயமா பண்றாங்க, வயிற்றுக்காக சாப்பாட்டுக்காக எதையதையோ ஆதாய தொழிலை தேடுறாங்க பிசினஸ் மேன்லாம். ஆனா இது உடலை வித்து காசாக்குறாங்க எவ்வளவு பேர். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு லாபம் ஆதாயம் எதுன்னா மனுஷர்கள் எல்லாரும் பயப்படுற சாவே நமக்கு ஆதாயம். அப்படின்னா நம்ம எவ்வளவு ஒரு வீரியமுள்ள விதைகள், எவ்வளவு ஒரு வீரியமான வைராக்கியமான ஒரு இதயம் படைத்தவர்கள். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அந்த மாதிரி தைரியமான ஆட்கள் போய் ஒரு வார்த்தைக்கு, ஒரு சண்டைக்கு, ஒரு சின்ன பண விஷயம், ஒரு பொருள் விஷயத்துக்கு, தன்மானத்துக்கு, ஒரு ஈகோக்காக எதையெல்லாம் நம்ம இழந்துடுறோம். இந்த தாவீத மாதிரி நான் ஒன்னும் கதவை கீறல, நான் ஒன்னும் தாடியில நுரைய விடல, எத்தனை முறை தாடியில நுரை விட்டுட்டு இருக்கிறோம், தள்ளிட்டு இருக்கிறோம் தெரியுமா? பைத்தியக்கார வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம், நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த பொழப்பு நம்மளுக்கு தேவையா? நான் தாவீதை தான் சொல்றேன். தாவீது மாதிரி நம்மளும் எத்தனை தடவை பைத்தியக்கார மாதிரி மாறி போயிடும். நம்மள நாமளே ஹியூமிலியேட் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்தை தாவீது இழந்து போயிடுறாரு, புத்தி பேதலிச்சு போயிடுறாரு. ஆகிஸினுடைய அந்த அனுதாபத்தை பெறுவதற்காக ஒரு பித்தம் கொண்டவரை போல தாவீது மாறிடுறாரு. ஆனா கர்த்தருடைய இரக்கத்தை இங்கதான் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கிருபையை ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். சில பேர் கிருபை இருக்கு ஆனா ஞானம் புத்தி இல்லை. சில பேருக்கு ஞானம் புத்தி இருக்கு ஆனா கிருபை இல்லை. கிருபையை ஞானத்தோடும் புத்தியோடும் ஆண்டவர் நமக்குள்ள பெருக பண்ணணும். தாவீதுக்கு கிருபை இருந்தது, ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த நிலைமையிலையும் கிருபை கொடுத்தாரு. ஆகிஸ் பட்டணத்தார் கொல்லாதபடிக்கு கிருபை அளித்தார். ஆனா தாவீதுக்கு ஞான புத்தி இல்லாம நடந்துகிட்டாரு. நம்மள நிறைய பேருக்கு ஆண்டவருடைய கிருபை தான் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. எப்பயோ அழிஞ்சிருக்கணும். சாவு மட்டும் இல்ல, லிஸ்ட்லே இல்லாம, ஊழியத்திலே இல்லாம, தலை காட்ட முடியாம அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள். ஆனா பிள்ளைகள் அழிந்து குடும்பமே வீணா போயிருக்கும். நம்முடைய நடத்தைகளுக்கும், நம்முடைய திட்டங்களுக்கும், நம்முடைய தீர்மானங்களுக்கும் இன்ன வரைக்கும் நாம இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அதனாலதான் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். இங்க என்னுடைய சுய பலத்தினால இது நடந்தது, அதனாலதான் பேதுரு சொன்னாங்க, அதனாலதான் பவுல்லாம் சொன்னாங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே, ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுடைய சுய சக்தியோ இவனை நடக்க பண்ணலன்னு பேதுரு சொன்னாரு. எங்களுடைய சுய பக்தி இல்ல, சுய சக்தி இல்ல. நான் இவருக்கு சுவிசேஷம் சொல்லிதான் இவர் ஞானஸ்நானம் எடுத்தார். இவர்கள் என்னுடையவர்கள், நாங்க தான் இவங்களை வழி நடத்தணும். இப்படிலாம் யாரையும் உரிமை பாராட்ட முடியாது. கர்த்தர் ஒருவனை இழுக்காவிட்டால் ஒருவனும் பிதா இழுக்காம கிறிஸ்துவின் இடத்துல வர முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பின்னாடி கர்த்தருடைய சக்தி இருக்கு, அவருடைய அமேசிங் மிராக்குலஸான அவருடைய வல்லமை இருக்கு. அதுதான் ரட்சிப்பை கொடுக்குது. அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறார். நாம பேசுறது வேணா நம்ம பேசலாம், ஆனா லீதியாளுடைய இருதயத்தை திறக்கிறவர் கர்த்தர். மேன்மை பாராட்டுகிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. இது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம கடமையை மாத்திரம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல சேஃபஸ்ட் பிளேஸ் தாவீது அங்க புரிஞ்சுக்கல. அவர் நினைச்சாரு காத்து பட்டணம் ஒரு பாதுகாப்பான பட்டணம் சவுல் கைக்கு தப்புவதற்கு. ஆனா சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்துல இருக்குதுன்னா அது கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான். The will of God is the safest place in the world. உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு இடம் எதுனா கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற இடம். அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் தாவீதை பழக்குவிக்கிறார். பல பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் தம்முடைய ஜனத்தை தாவீது வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்குவதற்கு. பயம் என்றால் என்ன? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போகும்? இதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் போக சொல்லல, கர்த்தர் அனுப்பல. அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நீ காத்து பட்டணத்துக்கு போனலாம் சொல்லல. அவரா போனாரு. ஆனா கர்த்தர் அதை தடுக்கல, விட்டுட்டாரு. ஏன்னா அவருடைய பிழைகள் தவறுகள்ல இருந்து அவர் உணர்ந்து கற்று ஆபத்து
நாளில் நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லணும். நான் அவரை நம்புறதுனால நான் பயப்படுவேன்னு சொல்லணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்னு நான் உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே, என்னிடத்துல வந்து கேளுங்கள், எனக்கு செவி கொடுங்கள்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி சித்தத்தை நாம புரிந்து கொண்டு நாம் நடந்து கடந்து வந்த பாதைகள், நாம் தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, தீயில நம்ம நடக்கும்போது, அதெல்லாம் நடக்கணும். தீய கடக்காம, ஆற கடக்காம, தண்ணீரை கடக்காம, அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தீயில நடந்தாதானே பற்றாது. பாடுகள்ல நடக்கும்போது தான் அது கர்த்தரா அனுமதிக்கிற பாடுகளா இருக்கும், நாம தேடிக்கொள்ளுகிற பாடுகளா இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். 1 சாமுவேல் 21 அங்க அகிமேலக்கு சந்திக்க வரும்போது வாலிபர்களுக்கும் அந்த பரிசுத்த அப்பத்தை கேட்டு வாங்கி தாவீது கொடுக்கிறார். அப்பனா அவர் கூட கொஞ்சம் வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க, அது எவ்வளவு பேருன்னு தெரியல. அந்த சிறிய வாலிப கூட்டத்தோடு தான் அவர் காத்து பட்டணத்துக்கு தாவீது போறார். ஆனா 1 சாமுவேல் 22:2 வாசிக்கும் போது இங்கதான் ஆகீஸ் ஒருவேளை தாவீதின் மீது பிரியம் வைத்திருந்தாரோ அப்படின்ற சந்தேகம் பல வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்குது. 1 சாமுவேல் 22 முதல் 2 வசனத்தை வாசிக்கிற. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். இந்த காத்து பட்டணத்துக்கு தப்பி இப்ப அங்கிருந்து அதுல்லாம் கெபிக்கு போகும்போது அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இந்த இடத்துல 400 பேர் சேர்ந்துடுறாங்க 1 சாமுவேல் 22 துவக்கத்துல. அந்த 400 பேரோடு இப்ப அதுல்லாம் கெபியில இருக்கிறார். சிறிய வாலிபர் கூட்டத்தோடு காத்து பட்டணத்துக்கு போறாரு. பிற்பாடு காத்து பட்டணத்துல இருந்து அதுல்லாம் கெபிக்கு வரும்போது அங்க 400 பேர் தாவீதோட சேர்ந்துடுறாங்க. ஆனா 1 சாமுவேல் 27 வாசிக்கும் போது 1 சாமுவேல் 27 2வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். மறுபடியும் காத்து பட்டணத்துக்கு தாவீது பின் நாட்கள்ல 600 பேர் தாவீதோடு சேர்ந்த பிற்பாடும் கூட அவர் திரும்ப காத்து பட்டணத்துக்கு போறார். அதாவது காத்து பட்டணத்துக்கு அவர் திரும்ப போகும்போது ஏற்கனவே நாம பைத்தியக்காரனை போல, பித்தம் கொண்டவனை போல, தாடியில நுரைய வழிய விட்டு கதவை பிடிச்சி நாம கீறிக்கிட்டு நடிச்சு, பைத்தியக்காரன் இவனை எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க, என்கிட்ட இருக்கிற பைத்தியக்காரன் பத்தாதா, இவனை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு இவனை கொல்றதெல்லாம் அந்த காலத்துல பைத்தியக்காரங்களை யாரும் கொல்ல மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது போய் மனநோயாளிகள் அல்லது ஹேண்டிகேப்டா யாராவது இருக்கிறாங்க, அவங்க கிட்ட யாருமே கோபத்தை காட்ட மாட்டோம். அவங்க கிட்ட நம்ம எல்லாருமே ரொம்ப அன்பா, இரக்கமா, சிரிச்சு, மனிதாபிமானத்தோடு தான் நடந்துக்கும். கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், முடமா இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட எல்லாருமே நாம மனித நேயத்தை காட்டுவோம். இது ஒரு மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற ஒரு இயல்பான குணம். அவங்க கிட்ட யாரும் கோவப்பட மாட்டோம், புரிஞ்சுக்குவோம், ரொம்ப அன்பா நடந்துக்குவோம். அந்த ஒரு மனித நேயம், மனித அந்த இரக்கத்தை தாவீது ஆகீஸ்டிருந்து சம்பாதிச்சுதான் அவரு அங்கிருந்து அதுல்லாம் கேபிக்கு போறாரு. பின்னாட்கள் திரும்பவும் காத்து பட்டணத்துக்கு போறாரு. அப்போ அங்க ஆகீஸ் அந்த ராஜா அவரை ஏற்றுக்கொள்றாரு. இதுல இருந்து சில வேத கமெண்டேட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆகீஸ்க்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் போல தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற இந்த உள்நாட்டு அரசியல், சவுல் தாவீதை கொல்லுவதையும் இந்த உள்ள இருக்கிற பிரச்சனைகள் பெலிஸ்தியர்கள் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தாவீதை குறித்து பாடின பாடல் கூட பெலிஸ்தியருக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒன்னொன்னையும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. எதிரி நாட்டினுடைய அரசியலை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குரிய அந்த உளவாளிகள் அங்க அவங்களுக்கு தூது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு பின்னாட்கள் இந்த தாவீது தான் ராஜாவாக போகிறார். அதனால இந்த தாவீதுக்கு இரக்கம் காட்டுவதற்கு கர்த்தர் ஆகீஸ் உடைய கண்கள்ல தயவு கிடைப்பதற்கு அவர் கிருபை அளித்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக எரேமியா 40வது அதிகாரத்தை நீங்க நேரா இருக்கும்போது வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க யூதாவின் ராஜா எரேமியாவை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறார்.
ஆனா பாபிலோன் ராஜாவோ சிறையில் இருந்த எரேமியாவை விடுதலை பண்றார். எப்போதுமே நமக்கு பக்கபலமா இருக்க வேண்டியவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது நமக்கு எதிராக இருப்பவர்கள் அப்படின்னு யாரை நம்புறோமோ அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது எரேமியாவுக்கு நடந்தது, இங்க தாவீதுக்கு நடந்தது. இது சரித்திரத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இன்னைக்கும் கூட எரேமியா 40 நடந்தது போல யூதாவின் ராஜா எரேமியாவை கைது பண்ணி சிறை பண்ணிருக்கலாம். ஆனா பாபிலோன் ராஜா தான் சிறையில் இருந்த எரேமியாவை விடுதலை பண்ணி காப்பாத்துறாரு. தாவீது சவுல் ராஜா தான் கொல்ல நினைக்கிறாரு. ஆனா ஆகிஸ் அந்த பெலிஸ்திய காத்து ராஜா தாவீதோடு சிநேகமாகிறாரு. நம்மை எதிர்க்கிறவர்கள் என்று நாம பட்டியலிடுறோம்ல, அவங்க தான் பல நேரங்கள்ல நமக்கு நண்பர்கள் ஆகுறாங்க. எப்படி ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதராக முடியும். ஆனா நமக்கு சிநேகிதராக, நமக்கு பக்கபலமாக கூட சேர்ந்து திருப்பந்தில பங்கு பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவங்க நமக்கு நாளைக்கு அவங்க நமக்கு எதிரியா மாறிடலாம். மாறுவாங்கன்னு நான் சொல்ல, மாற வாய்ப்பு இருக்கு. நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டியவங்க தான் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா இவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிற அந்த கூட்டத்தார் தான் பல நேரங்களில் நமக்கு நன்மை செய்கிறார்கள். அவசரப்பட்டு காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லிவிடாதபடிக்கு, நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு கவனமாக மனதில வைத்து கர்த்தரிடத்துல ஆபத்து நேரத்தை ஜெப நேரமாக்கி, கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் பாடுகளின் மூலமாக, அவருடைய ஜனத்தை பின் நாட்களில் நடத்துவதற்கு கர்த்தர் என்னுடைய கைகளை, என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, தேவ சித்தம்தான் சிறந்த பாதுகாப்பான இடம், கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் பயங்களிலேயே சிறந்த பயம் என்பதை புரிந்து கர்த்தருக்காக உற்சாகமாக வைராக்கியமாக இருப்பதற்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு வசனத்தை சொல்லி இந்த தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 34 வசனங்கள் 4 வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க 17 கடைசி வசனம் வரைக்கும் கூட நீங்க வாசித்து பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஜெபம் செய்வோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, கிருபை ஆசனத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவரிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், உம்முடைய சபையில் எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவரே, ஊழியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், பண காரியங்களில், சரீர உறவுகளுக்கு மத்தியில், சமுதாய உறவுகளுக்கு மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, எங்க போனாலும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கையா போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க என்ன சாமி பண்றது? எங்களுக்கு ஏதோ வாழ்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். சிறையில் இருக்கிற அந்தமான்ல கைதியா இருக்கிறவங்கள போல, ஏதோ புழல்ல, வேலூர் ஜெயில்ல ஒரு ஆயுள் கைதியா இருக்கிற மாதிரி, வெளிநாடுகள்ல, தாய் நாட்டுல, ஒரு சொந்த வீட்டிலேயே ஒரு கைதி மாதிரி வாழுற ஒரு கேவலமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு தைரியத்தை தாரும், நம்பிக்கையை தாரும், விடுதலையை தாரும், உற்சாகத்தை தாரும். வெறுமனே வார்த்தைகளாக சொல்லி இதை நாங்கள் கேட்டுவிட்டு போகக்கூடாது. தாவீதுக்கு அருளின கிருபையை எங்களுக்கு தாரும். ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட உதவி செய். கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதம் 34 தாவீது பாடினது போல, அனுபவ பாடல்களைப் போல எங்கள் வாழ்க்கை ஒரு அனுபவமாய், அனுபவ ஜபமாக மாறட்டும். ஜெபிக்க உதவி செய்யும். இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க, கர்த்தருடைய சித்தத்தை தேட, அதிகமாய் ஜெபிக்க, தாவீது காத்து பட்டணத்துல அதிகமா ஜெபித்திருப்பார். அது யாருக்கும் தெரியாது ஆண்டவரே.
ஒருவேளை வாயில நுரை இருக்கலாம், கை கதவை பிடிச்சி கீறிக்கிட்டு இருக்கலாம், ஆனா இருதயம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த நிலைமையில சிக்குண்டு மனைவியாக, கணவனாக, பிள்ளைகளாக, ஆண்டவரே வேலை செய்யற இடத்துல எத்தனை பேரு மன உளைச்சலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, அவருடைய உம்முடைய விடுதலை உண்டாகட்டும். சீக்கிரத்துல ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தாரும். சீக்கிரத்துல ஆண்டவரே ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகட்டும். தலை நிமிர்ந்து வாழ உதவி செய்யும். எல்லா மன சஞ்சலங்களை நீக்கி போடும், மன அழுத்தங்களை நீக்கி போடும். உண்மையான விடுதலையான மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அந்த இருதய களிப்பினால் நிரப்பும். கர்த்தர் உம்முடைய திருச்சபையாரையும் உம்முடைய பிள்ளைகளையும் விளக்கு அணையாதபடி காத்துக்கொள்ளும். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதபடிக்கு புது பலத்தை தாரும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டு இந்த ஜெப நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் புது பலன் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும். மனுஷரை பார்க்காதபடிக்கு கர்த்தரை பார்க்க, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற மன தைரியம் உண்டாகட்டும். சோர்ந்து போக இருக்கிறவர்களை பலப்படுத்தும். இனி நான் என்ன செய்வேன், இப்படி வந்துட்டேனே, இப்படி சிக்கி இருக்கிறேனே என்று நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் வழி காண்பிப்பீராக. இன்னும் இதிலும் மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே மேன்மையான வழியை காண்பியும். கர்த்தர் அதுக்குரிய பலனை அடைய உதவி செய்கிறார்கள். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.